வணக்கம் மக்களே. அரசு பணிக்கு தயாராகி கொண்டிருக்கும் தேர்வர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து காணொளிகள் போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஓப்பன் டைஸ். ஓப்பன் டைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 1, 3க்கு மேற்பட்ட எண்கள் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி அமைஞ்சிருந்தது அப்படின்னா ஒன்று விட்ட ஒரு எண்கள் என்னவாக இருக்குன்னா எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த 4 நம்பர் 6, 3, 4, 5 அப்படின்றது ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 6க்கு 4 எதிர்பக்கமாகவும் 3க்கு 5 எதிர்பக்கமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லிட முடியும். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1 அப்படின்னா 3க்கு மேற்பட்ட எண்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கா, அப்போ ஒன்று விட்ட ஒரு எண் எதிரெதிர் பக்கமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கலாம். ரூல் நம்பர் 2 என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 2வை பொறுத்த வரைக்கும் ஒரு எண் இருக்குது, ஒரு திறந்தவெளி பாக்ஸ் இருக்குது, 6 இருக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு 6 இருக்குன்னா அதை ஒட்டிய பக்கங்கள் அல்லது அதற்கு அருகில் அமைந்த பக்கங்கள் கண்டிப்பாக எதிரெதிர் பக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ரூல் நம்பர் 2. ஸோ அப்போது பேலன்ஸ் இருக்கிற 1க்கு 2 எதிர்பக்கமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.